வாங்க இன்னைக்கு நாம நவீன தமிழ்நாட்டோட சிற்பின்னு சொல்லப்படுற காமராஜ் பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப சாதாரணமா வாழ்க்கைய ஆரம்பிச்சு ஒரு மாநிலத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுதின ஒரு தலைவரோட கதை இது. வாங்க இந்த பயணத்தை முழுசா தெரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்களேன். 6ஆம் வகுப்போட படிப்ப பாதியில நிறுத்தின ஒருத்தர் எப்படி கல்வி தந்தைன்னு ஒரு மாநிலமே கொண்டாடுற அளவுக்கு மாற முடியும்? இதுதான் காமராஜரோட வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில தேடிதான் நம்மளோட இந்த பயணம் இருக்க போகுது. சரி, எல்லா பெரிய கதைக்கும் ஒரு சின்ன தொடக்கம் இருக்கும் இல்லையா? காமராஜரோட கதையும் அப்படிதான். விருதுநகர்ல ஒரு ரொம்ப சாதாரண குடும்பத்துல ஒரு சின்ன வீட்ல தான் அவரோட பயணம் தொடங்குச்சு. அவரோட ஆரம்பகால வாழ்க்கை நிஜமாவே ரொம்ப கஷ்டங்கள் நிறைஞ்சது. பாருங்க, 1903ல விருதுநகர்ல ஒரு ஏழை குடும்பத்துல பிறக்கிறார். குடும்ப சூழ்நிலை காரணமா வெறும் 6ஆம் வகுப்போட படிப்பை நிறுத்த வேண்டிய கட்டாயம். ஆனா அவரோட மனசுல சுதந்திர போராட்ட நெருப்பு பத்திக்கிச்சு. சின்ன வயசுலயே காங்கிரஸ்ல சேர்ந்து போராட்டத்துல இறங்கிட்டாரு. இதுக்காக பல தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு. இந்த ஒவ்வொரு அனுபவமும் தான் அவரை ஒரு பக்குவப்பட்ட தலைவரா உருவாக்குச்சுன்னு சொல்லணும். இப்படி போராட்டங்கள், சிறைவாசம்னு பல கஷ்டங்களை கடந்து வந்த காமராஜர் அடுத்ததா அதிகாரத்தோட உச்சத்தை தொட்டாரு. ஆமா, அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பதவியேற்றும்போது அது வெறும் ஒரு பதவியேற்பு விழா இல்ல, தமிழ்நாட்டோட வரலாற்றுல ஒரு புத்தம் புது அத்தியாயம் தொடங்கின நாள் அது. எத்தனை வருஷம் தெரியுமா? 1954லிருந்து 1963 வரைக்கும். அதாவது கரெக்டா 9 வருஷங்கள். இந்த 9 வருஷத்துல அவர் செஞ்ச விஷயங்கள் தான் இன்னைக்கு நாம பார்க்கிற நவீன தமிழ்நாட்டுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தையே போட்டு கொடுத்துச்சு. அவர் அன்னைக்கு விதைச்ச விதைகள் தான் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்ப நம்ம ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கே திரும்ப வருவோம். 6ஆம் வகுப்பு கூட தாண்டாத ஒருத்தர் எப்படி கல்வி தந்தைன்னு பேர் வாங்கினாரு? அதுக்கான பதில் அவரோட சாதனைகள்ல தான் அடங்கியிருக்கு. வாங்க பார்க்கலாம். அவரோட கொள்கை எல்லாம் ரொம்ப பெருசு இல்லைங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு இலக்கு தான். எந்த குழந்தையும் பசியோட ஸ்கூலுக்கு வரக்கூடாது, பசியால படிப்ப நிறுத்தக்கூடாது. இந்த ஒரு வரிதான் அவரோட கல்வி புரட்சிக்கு அஸ்திவாரமா இருந்துச்சு. சரி, அந்த எண்ணத்தை எப்படி செயல்படுத்தினாரு? முதல்ல இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் பள்ளிக்கூடத்தோட கதவை திறந்து விட்டாரு. ஆனா வெறும் வயித்துல பாட ஏறாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதுக்குதான் சரித்திரம் படைச்ச அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. இதோட விளைவு பள்ளிக்கூடத்துல குழந்தைங்களோட எண்ணிக்கை மளமளன்னு ஏறிச்சு. அவரோட பார்வை கல்வியோட நிக்கல, கிராமங்களுக்கு கரண்ட், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க புது புது தொழிற்சாலைகள்னு தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அடித்தளம் போட்டார். இதனாலதான் அவர் உண்மையான கல்வி தந்தை. காமராஜனா வெறும் திட்டங்கள் மட்டும் இல்ல, அந்த திட்டங்களை கொண்டு வந்த அந்த மனிதரும் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா பதவி, அதிகாரம்னு எதுவுமே அவரை மாத்தவே இல்ல. கடைசி வரைக்கும் அவர் எளிமையோட மறுபெயராவே வாழ்ந்தாரு. பதவியில இருக்கும்போது தனக்காக எதையும் சேர்த்துக்கல. இதுதான் காமராஜர். யோசிச்சு பாருங்க, ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரா இருந்தும் கடைசி வரைக்கும் ஒரு சாதாரண மனுஷனா வாழ்ந்தாரு. தனக்குன்னு எந்த சொத்தும் சேர்த்துக்கல. அவரோட இந்த எளிமையும் நேர்மையும் தான் அவரை மக்கள் மனசுல நீங்காத இடத்துல வச்சிருக்க. காமராஜரோட செல்வாக்கு தமிழ்நாட்டை தாண்டியும் பரவி இருந்துச்சு. தேசிய அரசியல்லையும் அவர் ஒரு முக்கியமான சக்தியா இருந்தாரு. அப்போதான் இந்திய அரசியலையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தாரு. அதுதான் வரலாற்றுல காமராஜ் திட்டம்னு சொல்லப்படுது. அப்படி என்ன அந்த திட்டம்? ரொம்ப எளிமையானதுதான். பெரிய பதவிகள்ல இருக்கிற மூத்த தலைவர்கள் எல்லாரும் தங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு கட்சி பணிக்கு திரும்பணும். ஏன்னா பதவியை விட கட்சி பணிதான் முக்கியங்கிறது அவரோட எண்ணம். ஆனா வெறும் பேச்சோட அவர் நிறுத்தல. முதல் ஆளா அவரே தன்னோட முதலமைச்சர் பதவியை தூக்கி போட்டுட்டு வழிகாட்டினாரு. இதுதாங்க உண்மையான தலைமை பண்பு. அப்போ காமராஜர் விட்டு சென்ற சொத்து என்ன? பெரிய மாளிகைகளோ பேங்க் பேலன்ஸும் கிடையாது. அவர் கொண்டு வந்த கல்வியால வாழ்க்கையில முன்னேறின லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கைதான் அவர் விட்டு சென்ற உண்மையான சொத்து. படிச்ச ஒரு தலைமுறைய உருவாக்கினதுதான் அவரோட மிகப்பெரிய சாதனை. கடைசியா காமராஜரோட வாழ்க்கை நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்விய வைக்குது. ஒரு தலைவரோட உண்மையான வெற்றிங்கிறது அதிகாரத்தை கையில வச்சுக்கிறதுல இருக்கா, இல்ல அந்த அதிகாரத்தை வச்சு மக்களுக்கு சேவை செய்யறதுல இருக்கா? இந்த கேள்விக்கு காமராஜரோட வாழ்க்கை தான் ஒரு தெளிவான பதில். அந்த பதில் இன்னைக்கும் தமிழ்நாடு முழுக்க கல்விங்கிற ஒளியா பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு.